SIR எனும் சதி வலையில் சிக்காமல் மக்களை காக்க வேண்டியது திமுகவினரின் பொறுப்பு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்னென்ன விஷயங்களை பேசியிருக்கிறாங்க? வணக்கம் ஷாம். தமிழகத்தில் கடந்த நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவது தொடர்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றிருந்தனர். இந்த நிலையில இந்த கூட்டம் நிறைவு பெற்றதற்கு பிறகாக முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் பேசியது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவில் தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் ஆபத்து குறித்தும் கேள்விக்குறியாக்கியுள்ள பல கோடி மக்களின் வாக்குரிமை குறித்தும் பேசியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். நம் மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்க கழகத்தினர் கண்ணும் கருத்துமாக இருந்து மேற்கொள்ள வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டது என அவர் தெரிவித்திருக்கிறார். நாளை மறுநாள் வரும் 11ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் SIRக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டங்களை கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து வெற்றிகரமாக நடத்திடவும் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்னும் சதிவலையில் சிக்காமல் நாம் மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு கழக நிர்வாகிகள் ஒவ்வொருக்கும் உள்ளது எனவும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பை பலப்படுத்துவோம், கடமையாற்றுவோம் என முதலமைச்சர் இந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் பேசியிருந்தார். தகுதியான வாக்காளர் ஒருவர் பெயர் கூட வரவிருக்கும், வாக்காளர் பெயர் பட்டியலில் விடுபட்டு போய்விடக்கூடாது, அதே போல எந்த ஒரு தகுதி இல்லாத வாக்காளர் பட்டியலும் இணைத்துவிடக் கூடாது, பணிகள் தொடங்கப்படாத திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பட்டியலை முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டது. பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிய நிலையில தற்பொழுது இந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்னும் சதிவலையில் சிக்காமல் நாம் மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு கழக நிர்வாகிகள் ஒவ்வொருக்கும் உள்ளது, அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பை பலப்படுத்துவோம், கடமையாற்றுவோம் என இந்த மாவட்ட செயலாளர்களை பேசியது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.